What is the ratio of mean proportional of 14.4 and 3.6 and the third proportional of 5 and 4? So 4 options கொடுத்திருக்காங்க. இதில இருந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம். What is the ratio னா கேட்டிருக்காங்க of mean proportional. இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது mean proportional of 14.4 and 3.6. இத first find out பண்ணனும் இந்த part. And then third proportional of 5 and 4. இது ரெண்டையும் find out பண்ணனும். ஸோ இதுக்கு ஒன்று கிடைக்கும், இதோட ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் தான் வந்து ரேஷியோ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we need to find mean proportional of 14.4 and 3.6. ஸோ mean proportional அப்படின்னும் போது equals root of a into b. இது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ root of aன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா which is 14.4, bன்றது வந்து 3.6. ஸோ ரூட் அண்டரில் வந்து 14.4 into 3.6. ஸோ இங்கே வந்து டெசிமலாக இருக்குது. இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? இங்கே 1 இருக்குது. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ஸோ 144 டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதிட்டு பை 1 ஃபாலோட் பை ஆஸ் மெனி ஜீரோஸ்னு உங்களுக்கு தெரியும். இங்கே டெசிமல் பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது, ஒரு பிளேஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு ஜீரோ தென் மல்டிப்ளைட் பை இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 36/10 எழுதலாம். ஸோ 14.4 இதை தான் வந்து நம்ம 144/10 எழுதியிருக்கோம். 3.6 வந்து 36/10 வந்து நம்ம எழுதியிருக்கோம். தென் ரூட் அண்டரில் நியூமரேட்டர் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 144 into 36 டிவைட் பை 100. 10 into 10 பார்த்தீங்கன்னா which is 100. ஸோ இந்த ரூட் வந்து it is applicable for both numerator and denominator. ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினீங்கன்னா 144 into 36 டிவைட் பை ரூட் ஆஃப் 100. ஸோ இந்த நியூமரேட்டர் பார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து இட் இஸ் காமன் ஃபார் இந்த 144க்கும் இருக்கும் 36க்கும் இருக்கும். ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ ஈக்குவல்ஸ் ரூட்டில் வந்து 144 இன்ட்டு ரூட் 36 டிவைட் பை ரூட் 100 பார்த்தீங்கன்னா which is 10. ஸோ ஈக்குவல்ஸ் ரூட் 144ன்றது 12 ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா which is 144. ஸோ 12 into 6 6 are 36. ஸோ 6 டிவைட் பை 10 which equals 12 into 6 பார்த்தீங்கன்னா 72/10. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் which is like mean proportional of 14.4 and 3.6. அதோட ஆன்சர் வந்து 72/10. நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் proportional of 5 and 4 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ a is to b can also be written as a by b. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் proportional of 5 and 4 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ we need to find the third proportional of 5 and 4. Let us assume x be the third proportional of, so நம்ம assume பண்ணிக்கிறோம் let x be the third proportional of 5 and 4 சொல்லி. ஸோ ரேஷியோ ஃபார்மட்டில் எழுதிங்கன்னா இந்த 5 is to 4 equals, so same 4 is to x. ஸோ இந்த xன்றது தான் third proportional. ஸோ இந்த 5 is to 4 நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 5/4 equals 4/x. இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 5x equals 16. ஸோ x equals 16 டிவைட் பை இந்த 5 வந்து டிரான்ஸ்போஸ் வச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ 16/5. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷனல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் which is 16/5. ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 14.4 and 3.6 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 5 and 4 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு வந்து ரேஷியோ வந்து இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு கிடைச்சது ஸோ 72/10 கிடைச்சது is to ரேஷியோ ஃபார்மேட்டில் தென் 16/5. ஸோ ஜெனரல் ஃபார்ம் நமக்கு தெரியும் a is to b. ஸோ இங்கே வந்து ஏன்றது வந்து டோட்டலாகவே 72/10, பின்றது பார்த்தீங்கன்னா 16/5. இப்போ நம்ம வந்து a by b ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்றது பார்த்தீங்கன்னா which is 72/10, இது காமனான பார் தென் 16/5. ஸோ இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டோட்டல் பார்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா which is a, இந்த பார்ட் டினாமினேட்டர் பார்ட் which is b, a by b ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி டிரான்ஸ்போஸ் ஆகும்னு பாருங்கள் 72/10 இன்ட்டு இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும் 5/16 ஆகும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணும். ஸோ 1 5 is 5, 2 5s are 10. நெக்ஸ்ட் இது 72 16 4 டேபிளில் கட் பண்ணினா 4 4s are 16, 1 4 is 4, பேலன்ஸ் வந்து 3, 8 4s are 32. ஸோ 18/4 2s are 8 கிடச்சிருக்கு. தென் மறுபடியும் இதை செகண்ட் டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 வந்து 4 2s are 8, 9 2s are 18. ஸோ 9/4 இதை வந்து எப்படி இருந்தால் 9 is to 4.
ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து விச் இஸ் 9:4. ஸோ இதுக்கு வந்து மீன் ப்ரொபோர்ஷனல் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ரூட் இல்லை வந்து அண்டரில் வந்து ஏபி. ஸோ ஏபின்றது இங்கே 14.4, இங்கே வந்து பின்றது வந்து ஏன்றது வந்து 14.4, பின்றது வந்து 3.6. இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்திருக்கோம். தென் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுக்கு ஃபைனலாக ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.